இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியலட்சுமி சீரியலில் கதை போகிற போக்க பார்த்தா பல திருப்பங்கள் காத்துட்டு இருக்கிறது மட்டும் தெரியுது. ஆனால் அது எல்லாரும் எல்லாத்தையும் ஏற்றுக்கிற மாதிரி மனநிலையில் இருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியும் கூட. ஏன்னா இப்போ கோபியுடைய இந்த கோபி ராதிகாவுடைய ப்ரெக்னன்சி ட்ராக் கண்டிப்பாக நிறைய பூகம்பங்களை கதைக்குள்ளேயும் சரி கதைக்கு வெளியவும் சரி ஏற்படுத்த தான் போகுது. இப்போ இந்த அளவுக்கு ஒரு விஷயம் நடக்கும் பொழுது, அதாவது இப்போ திடீர்னு இந்த வயதில் அவர் ப்ரெக்னென்ட் அப்படிங்கிற அவங்க ராதிகா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இவர் அப்பாவாக போகிறாருங்கிற விஷயத்தை வீட்டில் குடும்பத்தில் ஒருத்தங்கிட்ட எப்படி சொல்ல போகிறாங்க? இதை தெரிய வைக்காமல் முதல்ல மறைக்கிறது. முதல்ல இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இதையே காரணமாக வச்சு ராதிகாவுடைய அம்மா ராதிகாவையும் கோபியும் திருப்பி அவங்க வீட்டுக்கே கூப்பிட்டுக்கிறது. இத்தனைக்கும் ராதிகா ஒரு சொந்தமாக ஒரு வீடே வாங்கியிருக்காங்க. அந்த சொந்த வீட்டை விட்டுட்டு எழுத்தாப்பில் என் வீட்டுக்கிட்டக்கே இருக்கணும் இங்கே ஒரு வீட்டுக்கு வந்துட்டு இங்கேயும் மகளை விட்டுட்டு அவங்க மாமியாரோட விட்டுட்டு கிளம்பி போய் அங்கே போய் உட்காந்துக்கிட்டாரு. அவங்க அம்மா கூப்பிட்டாங்க, இவர் போயிட்டார் அப்படின்னு கை குழந்த மாதிரி கிளம்பி போயிட்டார். ஸோ கை குழந்த மாதிரி போயிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா தனக்கு ஒரு கை குழந்தைக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டார். இப்போ குழந்தை பிறக்க போகுது. இப்போ இந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாக்கியாவுடைய மறுமணத்தை நிறைய பேர் எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன நடக்குதுங்க, அதெல்லாம் முடியவே முடியாது, எங்களுடைய கலாச்சாரத்துக்கு தனியாக ஒரு பெண் இருக்கக்கூடாதா, தனியாக ஒரு பெண் சாதிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. தனியாக ஒரு பெண் இருக்கலாம், சாதிக்கலாம், எல்லாமே செய்யலாம், ஆனால் அவங்க விருப்பப்பட்டால் கல்யாணமும் பண்ணிக்கலாம், அது அவங்களுடைய விருப்பம், தனிப்பட்ட ஒரு பெண்ணுடைய விருப்பம். இப்போ பாக்கியா அதை விரும்புகிறாங்களா விரும்பலையாங்கிறது இதுக்கப்புறம் தான் கதையில் போக தெரிய போகுது. ஏன்னா பாக்கியாவை சுற்றி இருக்கவங்க விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சம்மந்தப்பட்ட பழனிசாமிக்கு பாக்கியா மேலே ஒரு காதல் வந்துருச்சு. அந்த காதலை அவர் வெளிப்படுத்த ட்ரை பண்ணுறாரு. அவங்க மனசில் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாரு. இது வரைக்கும் அவங்க அந்த மாதிரி இருக்க மாதிரி எந்த ஒரு எண்ணத்தையும் காமிக்கல. அவங்களுக்கு கல்யாணத்து மேலேயே ஒரு வெறுப்பு வந்துருச்சு. அது ஏற்கனவே ஒரு தடவை ராதிகாட்டியும் சொல்கிறாங்க, இன்னொரு தடவை அதே குழியில் போய் நான் விடுறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்ட்டு. அதை மீறி இப்போ இந்த சமயத்தை பார்த்திங்க அப்படின்னா கோபிநாத் அவ்வளோ தூரம் திமிரா பேசிக்கிட்டு இவங்க பழனிசாமியோட பேசிக்கிட்டு இருந்தாங்க ஹோட்டலில். அப்படின்னா ஹோட்டல் வாசலில் வச்சு என்ன லவ்வா, ரெண்டு பேர் லவ் பண்ணுறீங்களா அப்படிலாம் திமிராலாம் நக்கலாலாம் பேசிக்கிட்டு இருந்தார். அப்படியெல்லாம் பேசின ஒருத்தர் தன்னோட வாழ்க்கைக்கு தன்னோட புது வாழ்க்கையில் தனக்கு இன்னொரு குழந்தைக்கே ரெடி பண்ணிட்டாரு. குழந்தையே பெற்றுக்க போகிறாங்க. ஏன்னா கண்டிப்பாக ஒரு கருவை கலைக்கணும்னு சொன்னாலும் ராதிகாவுடைய அம்மா விட மாட்டாங்க. இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் கோபிக்கு இது ராதிகா கூட இருக்க அந்த ஒரு பந்தம் அதிகமாகவும் பெருசாகவும் நெருக்கமாகவும் கண்டிப்பாக வெளில போக மாட்டாங்கன்னு அவங்க நினைப்பாங்க. ராதிகாவுக்கு ரெட்ட மனசாக இருக்குது. இப்போ வேணுமா வேணாமாங்கிற இடத்துல இருக்காங்க. ஸோ இப்போ அந்த கலேபரங்கள் இந்த பிரச்சனைகள்லாம் நடக்கும் பொழுது இப்போ இதை வச்சு அவர் ஏதாச்சும் பாக்கியாட்ட ஓவராக பேசினார் அப்படின்னா பாக்கியா ஒரு கட்டத்துக்கு மேலே சரி ஓகே இந்த ஆள்லாம் என்ன பேசுறது, இவர் சொல்லி நான் என்ன கேட்கறது, அவர் ஒரு வாழ்க்கையை பார்த்துக்கிட்டார், நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கூடாதா, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்க வேணாமா, நான் ஒரு விரும்பாத கல்யாணத்தில் விருப்பமே இல்லாமல் உட்காந்துருந்தேன் 30 வருஷமாக, ஆனால் எனக்கு நிம்மதியும் கிடைக்கல, என்ன நேரம் பார்த்தாலும் வருத்தமும் கஷ்டமும் மட்டும்தான் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நான் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிறேன் அப்படின்னு இவங்க பழனிசாமியை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹிந்தி கதையில் தான் நினைக்கிறேன் பாக்கியாவுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் போகும். அந்த குழந்தை கடைசியாக பார்த்தா கோபியோடதே இல்லைன்னா ஏதோ கதை சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். எப்படியோ பல திருப்பங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ப்ளஸ் இந்த கல்யாண ட்ராக் அண்ட் குழந்தை ட்ராக்கை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியலட்சுமி சீரியலில் கதை போகிற போக்க பார்த்தா பல திருப்பங்கள் காத்துட்டு இருக்கிறது மட்டும் தெரியுது.